ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 157 இருந்து 160 வரைக்கும் இந்த 4 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். கைஸ், இந்த வீடியோவோட லாஸ்ட்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த டியான்சோ செக்ட்ல ஒரு மெம்பரா சேர்றதுக்காக நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காம்படிஷன்ல ஜெயிச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு செகண்ட் ரவுண்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுல கூட்டிட்டு போய் விட்டு இங்க இருக்க பீஸ்டோட கோரை யார் அதிகமா கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு அதிக பாயிண்ட் கிடைக்கும், அவங்க தான் இந்த காம்படிஷனோட வின்னர் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு 4 முட்டா பீஸுங்க அட்டாக் பண்ணி அவனோட கதை முடிஞ்சடங்குது அப்படின்னு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் நீங்க அப்படியே நினைக்கிறீங்க அப்படின்னு அவனுங்களுக்கு பின்னாடி டெவில் லைன்ஸை கொண்டு வந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அந்த 4 முட்டா பீஸையும் போட்டு தள்ளிட்டு டே என்கிட்ட இருக்க ட்ரெஷர் ஆட்டை போடலான்னு தானே வந்தீங்க, இப்ப பாவம் என்கிட்ட செத்து போயிட்டீங்க, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்க டீமன்ஸோட கோர் ஏன் வேஸ்ட் ஆகணும், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவனுங்கிட்ட இருந்து எடுக்க போறான். அப்ப அவனும் சாவர நிலைமையில டே யாரு ஒர்த்தான பர்சனோ அவங்கள மட்டும்தான் அந்த எல்டர்ஸ் ஹண்டிங் பிளேஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா இந்த ஷார்க் ரீச் அப்படின்னு சொல்ல வரான். பார்த்தா அவன் செத்தே போயிட்டான். நம்ம ஹீரோவும் இவன் செத்துட்டானா என்னமோ சொல்றதுக்கு வந்தான், என்னவா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப யாரோ டே இந்த ஃபாரஸ்டோட டீப் பிளேஸுக்கு போவாதீங்க, உடனே நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போனோம், இப்ப காம்படிஷனை பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு இல்லடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ யாரா நீங்கன்னு தெரியும் பார்த்தா அங்க 2 பேர் கதறிக்கிட்டே டே அந்த ஸ்லீப்பிங் டீமன் பீஸ்ட் முழிச்சிருச்சு, அது வாய்டு ஸ்டேஜோட லெவல் 3ல இருக்கு, அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிட்டா போதும் அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப ஏதோ இளைஞ வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணுது. அவனுங்க 2 பேரும் அந்த அட்டாக்கே மட்டையாயிட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த ஃபாரஸ்டோட டீப் பிளேஸ்ல இருந்து அதிகப்படியான டீமானிக் எனர்ஜி வருது, இங்க ஏதோ ஒரு மேஜர் டீமன் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா மங்கி மாதிரியான டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அந்த டீமானிக் எனர்ஜி இந்த பீஸ்ட் எல்லாம் தூண்டி விட்டுருக்கு அப்படின்ட்டு என் வழியில வராதீங்க அப்படின்னு அந்த பீஸ் எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரைக்ல கொண்டுட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த தேர்ட் ஐ நம்ம ஃபெங்ஜியான் அப்புறம் லின்லான் எல்லாத்தையும் காட்டுறானுங்க. அப்ப அவனுங்களும் என்னது அந்த டீப் ஃபாரஸ்ட்ல இருந்து ரொம்பவே அதிகமான டீமானிக்கார வருது, ஒருவேளை ஏதாவது மேஜர் டீமன் அவேக்கன் ஆயிருச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஃபெங்ஜிங்கும் லின்லானும் அங்கிருந்து கிளம்பிட்டு தேர்ட் ஐ நம்ம உடனே போய் இந்த காம்படிஷன்ல கலந்துட்ட பார்ட்டிசிபென்ட் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். அப்புறம் குயிஃபங்கும் அங்க இருக்கான், அவன் தான் செத்து போயிட போறான் அப்படின்ட்டு போறானுங்க. அப்ப அந்த தேர்ட் ஐயும் டே கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த செலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அங்க அவுட் சைடுல அந்த டீமன்ஸ்க்காக பேரியர் போட்டிருக்கோம், நம்மளால இப்ப போக முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம ஃபெங்ஜிங்கும் அங்க குயிஃபங் இருக்கான், இப்ப அவனை நம்புறதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு அந்த பீஸ்ட்ல ஒன்னதான் நான் கொன்னேன், அதுக்கே இந்த பீஸ்ட் எல்லாம் என்ன இவ்வளவு வெறியா துரத்துதா அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு எப்படியோ அந்த பீஸ்ட் எல்லாம் என்ன கண்டுக்கல, நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு பெருமூச்சு வர்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி இரு ராசா உன்னை அவ்வளவு ஈஸியெல்லாம் தப்பிக்க விட மாட்டான் அப்படின்னு ஒரு பெரிய மங்கி டீமன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னதுராது அப்படின்னு திரும்பி பார்க்கறான். பார்த்தா ஜெயஜாண்டியா ஒரு மங்கி டீமன் நின்னுட்டு இந்த ஹியூமன் வாரியரை சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்குது. இது வந்து இந்த லார்ட் ஆஃப் ரிட்ஜி ஷார்க் பிளேஸோட ட்ரை ஃபாரஸ்ட் மங்கி கிங். நம்ம ஹீரோவும் என்னடா இந்த டீமன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்துட்டு இல்ல ஒரு நிமிஷம், இதுதான் இந்த ஃபாரஸ்டோட மேஜர் டீமனா, இதால ஹியூமன் லாங்குவேஜ் பேச முடியுது, இந்த மேஜர் டீமனோட லெவல் அந்த மியோ சிட்டில அட்டாக் பண்ண அந்த எர்த் டீமன் அளவுக்கு இருக்கு, இப்ப இதை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். அப்ப அந்த மங்கி டீமனும் நான் ஹியூமன் வாரியரை சாப்பிடணும், எனக்கு ஹியூமன் வாரியரோட மீட் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் உனக்கு ஹியூமன் வாரியர்ஸோட மீட் தானே வேணும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஐஸ் பவரை வச்சு அந்த டீமன் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவோட அட்டாக் அந்த டீமனோட அட்டாக்க ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் இந்த கிஃப்டை எடுத்துக்க அப்படின்னு அந்த ஃப்ரீஸ் ஆயிருந்த கிறிஸ்டல் எல்லாம் உடைச்சு விட்டான். அந்த கிறிஸ்டல் எல்லாம் சேர்ந்து அந்த மங்கி டீமன் அட்டாக் பண்ண போது அப்ப அந்த மங்கி டீமனும் அசால்ட்டா அந்த கிறிஸ்டல் எல்லாம் அட்டாக் பண்ணி தள்ளி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த ஹியூமன் வாரியர் மத்தவங்களை விட ரொம்ப டேஸ்டா இருப்பான் நடக்குது, நான் இவனை சாப்பிடணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அந்த மங்கி டீமனும் இவ்வளவு டெலிஷியஸான ஃபுட்டை நான் தப்பிச்சு போக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுத்துக்கிட்டு டே மங்கி டீமனு உன்னோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே இவ்வளவுதானா அப்படின்னு அது அட்டாக் பண்ண ஹேமரை சல்லி சல்லியா உடைச்சிட்டு இப்ப உன்னோட கதையும் முடிய போகுது அப்படிங்கிறான். அந்த மங்கி டீமனும் நம்ம ஹீரோட பவரை பார்த்து ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதோட கழுத்திலேயே போய் அட்டாக் பண்ணிட்டு இன்னைக்கு உன்னோட தலையை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அதோட கழுத்திலேயே என்ன குத்திட்டு இருக்கான். அப்ப அந்த மங்கி டீமனும் இந்த ஹியூமன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்குது. அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த டீமன் காணாம போயிருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த டீமன் எங்கடா போனிச்சு அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பாக்குறான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரே ஒரு மங்கி டீமன் மட்டும் தப்பிச்சு போகுது. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த டீமானிக் காரா இதுல அந்த கிரேட் டீமனோட பிரசன்ஸ் இருக்கு, இந்த ஃபாகை யூஸ் பண்ணி அந்த மங்கியோட டீம் எல்லாம் தப்பிச்சு போக பாக்குதா, இந்த கிரேட் டீமன் வாய்டு ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா ரொம்பவே ஆபத்தா இருக்கும், இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த டியான்சோ பிளேஸ்
சேர்ந்த ஹீ யூவை கொண்டு அவங்கிட்ட இருந்து ஒரு பில் எடுத்து நம்ம ஹீரோட கல்டிவேஷனை டெம்பரவரியா இன்க்ரீஸ் பண்ணிருப்பான்ல அந்த பில் எடுத்து இன்னைக்கு இந்த மங்கீஸ் ஒண்ணு கூட தப்பிச்சு போக கூடாது, எல்லாத்தையும் எலிமினேட் பண்றான் அப்படின்னு அந்த பில்ல சாப்பிட்டு இன்னைக்கு ஒரே கல்லுல 2 மாங்கா இன்னைக்கு அந்த மங்கி டீமன்ஸையும் கொல்ல போறேன், அப்புறம் இந்த லியோசங் சோடோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த ஃபாக்ல இருந்து என்னோட அட்டாக்கை யூஸ் பண்றது எனக்கு ஆபத்தா கூட முடியலாம். நான் இந்த டீமன்ஸ் ஒண்ணு கூட தப்பிச்சு போக விட மாட்டேன், அதனால இது எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல கொல்றேன் அப்படின்னு டான்ஸ் ஆஃப் கேபிட்டேனியம் சிட்டி அப்படின்னு ஒரு ஸ்லாஷ் பார்த்தா அந்த லியோசங் சோட்ல இருந்து அந்த அட்டாக்கு பயங்கரமான டீமானிக்காரோட போகுது. அந்த மங்கி டீமன்ஸ்லாம் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுது. அப்புறம் நம்ம ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு அந்த மங்கி டீமனோட டீமானிக்காரா இப்ப ஃபுல்லாவே மறைஞ்சிருச்சு, அந்த டீமன் இப்ப செத்துருச்சு அப்படின்னா அதோட டீமன் கோரை நம்ம போய் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு எந்திரிச்சு நின்னுட்டு இந்த டீமானிக் லியோசங் ஸ்வாட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இதோட ஃபுல் பவரை என்னால இன்னமே கண்ட்ரோல் பண்ண முடியல, இதை நான் ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கே பேக் ஃபயர் கூட ஆகலாம், அதனால இந்த டீமன் லியோசங் ஸ்வாடோட இந்த அட்டாக் என்னோட ஒரு ட்ரம் கார்டா இருக்கும், என்னோட ஃபியூச்சர்ல ஏதாவது ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும்தான் இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபெங்ஜிங்கும் லின்லானும் ஷாக் ஆயிட்டு நம்ம லின்லானோ இங்க என்ன நடக்குது, அந்த கிரேட் டீமனோட பிரசன்ஸ் திடீர்னு மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஃபெங்ஜிங்கும் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்து வரான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து குய்ஃபங் உனக்கு எந்த இன்ஜுரியுமே ஆகலையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம லின்லானோ குய்ஃபங் நீ தான் அந்த கிரேட் டீமனை கொன்னி அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் டே கொஞ்ச நேரம் இருங்க நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்ப எனக்கு தீக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இவன் என்ன கொல்ல பார்த்தாண்டா அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த தேர்டு ஐ, அந்த தேர்டு ஐயும் ஷாக் ஆகுறான். நம்ம லின்லானோ குய்ஃபங் நீ என்ன பேசுற கொஞ்சம் பார்த்து பேசுற அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் குய்ஃபங் என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்டு ஐயும் டே நான் உன்னை கொல்ல பார்த்தேன்னு தானே சொல்றேன், அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்ன ஷார்க் ரீச் பிளேஸ்ல 2-3 பேர் அட்டாக் பண்ண வந்தானுங்க, ஆனா நான் அவங்களை அட்டாக் பண்ணி கொன்னுட்டு அவனுங்க கிட்ட இருக்க டீமன்ஸோட கோரை நான் எடுக்கலான்னு பார்க்கும்போது அவனுங்க எந்த ஒரு டீமன்ஸையுமே கொல்ல கிடையாது, அது மட்டும் இல்லாம அவனுங்க எல்லாம் அசாசின்ஸ், இந்த காம்படிஷனோட ஆர்கனைசரே நீ தான், நீ எதுக்குடா அசாசின்ஸை கேண்டிடேட்டா தேர்ந்தெடுத்த அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்டையும் டென்ஷன் ஆயிட்டு டே என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவ, நான் ஸ்கை ஹவுல் பிளேஸ சேர்ந்த ஒரு அபிஷியல், தேவையில்லாம என் மேல பழி போட்டனா உன்னை கொன்றுவோண்டா அப்படின்னு மிரட்டுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் லின்லானா நம்ம ஹீரோக்கு முன்னாடி வரானுங்க. அப்ப யாரோ இங்க என்னடா பிரச்சனை அப்படிங்கிறானுங்க. நம்ம டீம் என்னன்னு திரும்பி பார்த்தா அப்ப நம்ம ஃபெங்ஜிங் டென்ஷன் ஆயிட்டு லார்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனும் நான் இந்த குயிங்மூ கிளானை தாண்டி போகும்போது இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தான் அப்படிங்கிறான். இவன் பேரு யுவான் ஹூ, இவன் வந்து அந்த ஸ்கை ஹவுல் பிளேஸோட லார்டு, இவனோட கல்டிவேஷன் வந்து வாய்டு ஸ்டேஜோட 7th லெவல்ல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த லின்லானு கிட்ட டே உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா இவன் தான் இதுக்கெல்லாம் காரணமானு கேக்குறான். அப்ப அந்த லின்லானும் ஆமா நாம இவனுக்கு மரியாதை செலுத்தினா மட்டும்தான் நம்மளால அந்த ஃபார்பியன் ஜோனுக்கு போக முடியும், அதனால இவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த தேர்டையும் முட்டி போட்டு லார்டு யுவான் இந்த பைத்தியக்காரங்களாம் என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறானுங்க, நான் ஏதோ அவனை அசாசினை வச்சு கொல்ல சொன்னானோ நீங்களே என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த யுவானும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஓ அப்படியா நான் இந்த பிரச்சனையை ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், அந்த அவுட் சைடரை இந்த ஷார்க் ரீச் பிளேஸ்ல அட்டாக் பண்ணி கொல்ல பாத்துக்கிறீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்டையும் ஷாக் ஆயிட்டு லார்டு யுவான் நீங்க சொல்றத பார்த்தா நான் தான் இதெல்லாம் பண்ண மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த யுவானும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த தேர்டை அட்டாக் பண்ணிட்டு டே என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீ தான் இவனை அட்டாக் பண்ண சொன்னது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த தேர்டையை பறக்க விட்டான். அந்த தேர்டையும் லார்டு யுவான் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அந்த தேர்டையும் டே ஒளிஞ்சு போட அப்படின்னு அவனை தூக்கி போட்டான். அவனும் பறந்து போய் விழுறான். அப்புறம் அந்த தேர்டையும் நம்ம டீம் கிட்ட வந்து நீங்க 2 எல்லாரும் இந்த தேர்ட் ஐ பண்ண குற்றத்தை என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறான். அப்ப நம்ம லின்லானோ ஃபெங்ஜிங்கும் இல்ல லார்டு நீங்க எப்பவுமே சரியா தான் பண்ணுவீங்க அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அந்த தேர்டையும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி அப்படின்ட்டு பார்த்திருந்தாங்கடா அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு ஏதோ தப்பாவே படுது, இந்த யுவான் அப்படிங்கிறவன் இந்த தேர்ட் ஐயை சைலண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவன் பாட்டுக்கு வந்து இவனை கொண்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த குயிங்மோ கிளானோட கை ஹோல் பிளேஸ்ல இருக்க ஒரு ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ லிங்லான் அப்புறம் ஃபெங்ஜியான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் இந்த ஹியூவான் ஹூ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற அவுட் சைடர் எல்லாம் அவனே வந்து கொன்னுட்டு அந்த பழியை தூக்கி வேற ஒருத்த மேல போட்டுரும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா இந்த செலக்ஷன்ல இந்த சிட்டில இருக்கவனுக்கு மட்டும் தான் கலந்துக்கிட்டு ஈஸியா அந்த ஃபார்பிடன் ஜோனுக்கு போக முடியுமா, இது போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம லின்லானும் டென்ஷன் ஆயிட்டு அந்த ஹியூவான் ஹூ பைத்தியக்காரன் அவனோட பீப்புள்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவான், அவுட் சைடர் அவ்வளவு ஈஸியா செலக்ட் ஆகி அந்த ஃபார்பிடன் ஜோனுக்கு போக முடியாது அப்படின்னு கோவப்படுறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் டே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த டீமன் பீஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி அதோட மெட்டீரியலை எடுத்து ஒரு அவுட் சைடருக்கு கொடுக்க பார்ப்பாங்களா இல்ல அவங்க கிளானுக்கே அதை கொண்டு வந்து யூஸ் பண்ண பார்ப்பானுங்களா, அதை தான் அந்த யுவான் ஹூவும் பண்றான். அப்புறம் நம்ம லின்லானும் ஃபெங்ஜிங்கும் எந்திரிச்சு நம்ம ஹீரோவை பார்த்து அதை
அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீயும் அந்த பேரியன் ஃபார்பிடன் ஜோனுக்கு போக போற. அங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு நானும் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுக்குற நடக்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த யுவான் ஹூவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஃபெங்ஜிங்கோட டீம் மெம்பர்ஸ் அவேக்கன் ஆன டீமன் கிட்ட இருந்தே சர்வே ஆயிட்டானுங்க. நான் ஏற்கனவே அந்த கோன்சன் அப்புறம் அந்த ஃபெங்ஜிங் சக்சஸ்ஃபுல்லா அந்த டீமனை கொன்னதுக்காக அவனுங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா போர்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இன்னொருத்தனும் வந்துட்டானா அப்படின்னு கோவத்திலேயே அவன் கையில இந்த கிளாஸை உடைச்சிட்டு அந்த ஃபெங்ஜிங், லின்லான் அப்புறம் அந்த குய்ஃபங் இவனுங்க 3 பேத்தையும் கரெக்டான டைம் வந்துச்சுன்னா முதல்ல கொல்லணும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு 5 நாளா தொடர்ந்து அந்த லியோசங் சோட வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்லும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த மங்கி டீமனை கொண்டு இருப்பான்ல, அதோட கோரை நம்ம டெவில் வேனுக்கு கொடுத்துருப்பான். நம்ம டெவில் வேனோட பேரையே இப்பதான் சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜூஜி அப்படின்னு கூப்பிடுவோம் நடக்குது. நம்ம டெவில் வேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம டெவில் வேனும் அந்த மங்கி டீமனோட கோரை சாப்பிட்டதுனால வாய்டு ஸ்டேஜுக்கு போயிருச்சு. அதுவும் புது மேஜிக்கல் டெக்னிக் எல்லாம் கத்துருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் லெவல் 9 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜுக்கு போறதுக்கு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த லின்லானும் அவனோட பிரதர் கிட்ட இவன் ரொம்பவே டேலண்டா இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் நம்மளோட டிஎன்வி பிளேஸோட ஆன்சிஸ்டர் அளவுக்கு இவன் இல்லைனாலும் இவன் கிட்ட நல்லாவே திறமை இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் லெவல் 9 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜுக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நாம பேட்டில் பண்ணக்கூடிய டீம் எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஃபெங்ஜிங்கும் இந்த டைம் மொத்தமா 3 டீம் போக போகுது. இதுல நம்மள விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு டீம் அந்த மாஸ்டர் யுவான் ஹூ லீட் பண்ண போறான், இன்னொரு டீம் கோன்சன் ஃபிளவர் லீட் பண்ண போறாரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம லின்லானோ கோசன் ஃபிளவர் அப்படிங்கிறவரு வாய்டு ஸ்டேஜோட லெவல் 9ல இருக்காரு. அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்புறம் அல்கமி ரெண்டுலயுமே எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம வெப்பனையும் நல்லா யூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் ஆமாண்டா அந்த டீமனை அட்டாக் பண்ண போற மெயின் ஃபோர்ஸோட லீடர் இவ்வளவு பவர்ஃபுல்லா கூட இல்லனா எப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோ இந்த ஜெர்னில இன்னொருத்தன் என்னோட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாளே அந்த ஃபார்பிடன் ஜோனுக்கு போற இடத்துக்கான ஹார்பரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ இந்த ட்ரிப்ல என்னோட எனிமி லெவல் 9 வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கவன் மட்டும் இல்ல, அங்க நிறையவே டீமன் பீஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த கோசன் ஃபிளவர் அப்படிங்கிறவனை காட்டுறாங்க. இவன் வந்து லெவல் 9 வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கான். அப்புறம் டியூயல் கல்டிவேட்டர். அப்ப அந்த கோசனும் நம்ம டியான்சோ பிளேஸோட பில்லர்ஸ் இருக்கீங்க, நீங்க எனக்கு பின்னாடி இருந்து சண்டை போட்டா போதும், நான் மட்டும் ஃப்ரண்ட் லேயர்ல இருந்து சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு எல்லாரும் அந்த ஃபிளையிங் போட்ல ஏறிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நாம போற இடம் ரொம்பவே ஹாட்டா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் கூலிங் அண்ட் ஃபயர் ரிடக்ஷன் பில்லர் ரெடி பண்ணிருக்கேன், இதை நீங்க எடுத்துக்காங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் ஷாக் ஆயிட்டு நம்ம ஃபெங்ஜிங்கும் இந்த பில்ஸ் எல்லாம் ரொம்பவே லிமிட்டடான குவான்டிட்டி மட்டும் தான் இருக்கும், இது யாராலையும் அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது, ஆனா இந்த பில்லை நீயே ரிஃபைன் பண்ணிருக்க, அதுவும் இவ்வளவு பில்லு எப்பறம் ரிஃபைன் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம லின்லானோ டே இந்த பில்லோட குவாலிட்டி கிட்டத்தட்ட எங்க டியான்சோ பிளேஸ்ல மேக் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டே நான் ஒன்னும் உங்க டியான்சோ பிளேஸோட பில் ஃபார்முலா வச்சு இதை ரிஃபைன் பண்ணல, நீங்க நிறையவே வேல்யூபிளான ஹெர்ப்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க, இதை நானே ரிஃபைன் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசனும் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து என்னது இவ்வளவு சின்ன வயசுல இந்த பில்லை எப்படி ரிஃபைன் பண்ண கத்துக்கிட்டியா அப்படின்னு அங்க இருக்க ஒரு பில்லை வந்து எடுத்து டே உனக்கு யாராவது மாஸ்டர் இருக்காங்களா, அப்படி மாஸ்டர் இல்ல அப்படின்னா நீ என்ன மாஸ்டரா ஏத்துக்கிறியா அப்படிங்கிறான். அப்ப நம்ம லின்லானோ இந்த கோசன் ஃபிளவர் யாரையுமே டிசிப்ளினா ஏத்துக்க மாட்டாரு, ஆனா இவரே இப்ப வந்து குயிஃபங்க டிசிப்ளினா இருக்கான்னு கேக்குறாரு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்காது அப்படின்ட்டு குயிஃபங் அவனுக்கு கீழே டிசிப்ளினா இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப லின்லானோ அந்த யுவான் ஹியூவுக்கு கீழே ஒரு நாய் மாதிரி இருக்கிறதோட இது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு ஏற்கனவே மாஸ்டர் இருக்காரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் லின்லானோ டே நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் ஓ அப்படியா உன்னோட மாஸ்டரை நான் பார்க்கலாமா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜிங்கும் நம்ம ஹீரோ காதல வந்து பிரதர் குயிஃபங் நீங்க மட்டும் இப்ப வேற மாஸ்டரா ஏத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கோசன் ஃபிளவரும் அங்கிருந்து கிளம்பிட்டு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் கிட்ட இவ்வளவு அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கு, ஆனா இவன் எனக்கு டிசிப்ளின் இல்லாம போயிட்டானே அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு அந்த ஏர்ஷிப்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு கூசன் ஃபிளவர் நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், இப்ப நம்மளோட ஏர்ஷிப்லாம் அந்த ஃபார்பிடன் ஜோனுக்கு மேலதான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த கூசன் ஃபிளவரும் ஓ அப்படியா சரி ஓகே நம்மளோட அல்டிமேட் கோலே இந்த லேண்ட்ல இருக்க லார்ட் ஆஃப் ஸ்க்ரோச்சிங் சாண்ட் அப்படிங்கிற பீஸ்ட நாம கொல்லணும் அப்படிங்கிறான். அங்க இருக்கவங்களும் ஓகே அப்படின்ட்டு அந்த ஏர்ஷிப்ல இருந்து கீழே குதிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னது லார்ட் ஆஃப் ஸ்கார்ச்சிங் சாண்டா அந்த டீமன் பீஸ்ட் தான் இந்த வெஸ்ட் ஃபார்பிடன் ஜோன்லயே ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜிங்கும் டே எல்லாம் கொஞ்சம் அங்க பாருங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இது என்னடா பிளேஸ் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறான். பார்த்தா அங்க ஒரு சிட்டியே அழிஞ்சு போய் வெறும் மணலும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு. அப்புறம் நம்ம டீமும் அந்த ஏர்ஷிப்ல இருந்து கீழே குதிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜிங் இந்த நிலத்துல அந்த லார்ட் ஆஃப் ஸ்கார்ச்சிங் சாண்ட் போனதுனால இந்த இடமே ஃபுல்லா டெசர்ட்டா மாறி இது பேரியன் ஃபார்பிடன் ஜோனா இப்ப கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த பிளேஸை நம்ம
நம்ம ஹண்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டீமும் கீழே லேண்ட் ஆயிருச்சு. அப்ப நம்ம ஃபெங்ஜிங் இங்க நிறையவே டீமன் பீஸ்ட் இருக்கும், எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படிங்கிறான். அங்க பார்த்தா நிறையவே தேல் மாதிரியான பீஸ்ட் வந்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த சோல்ஜர்ஸும் எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. கைஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தால, இந்த மான்வாவில் மொத்தம் 160 சாப்டர் மட்டும்தான் நம்மளால ஃப்ரீயா படிக்க முடியும். அதுக்கு மேல இருக்க சாப்டர்லாம் நம்ம காசு கட்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இருக்க ஒவ்வொரு சாப்டரும் ஒரு 5 நாள் கழிச்சு நம்மளால ஃப்ரீயா படிக்கிற மாதிரி அவனுங்க ரிலீஸ் பண்றானுங்க. அதனால நாளையில இருந்து புது மான்வா வரும் கைஸ். இந்த மான்வாவிலையும் சாப்டர்ஸ் எல்லாம் அன்லாக் ஆன உடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன் கைஸ். சாரி கைஸ், நாளையில இருந்து புது மான்வா தான் வரும். அது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.